இவ்வளவு சொத்துக்கள், இவ்வளவு விஷயங்கள் எங்களுக்கு முன்னால் குவித்து வைக்கப்படுகிறது. நாங்கள் இதற்காக நாளை மறுமையில் நன்மையில் குறைந்து போய் விடுவோமோ? கவலை பார்த்தீங்களா? கவலை எங்க கவலைப்படுறாரு? என் தோழர்கள் எல்லாம் எல்லா துன்பங்களையும் அனுபவித்து விட்டு அவர்கள் சுவனத்திலே உயர்ந்த அந்தஸ்துகளை பெற்றிருக்கும் பொழுது, நாங்கள் இந்த உலகத்திலே இவ்வளவு சொத்துக்கள், சுகங்களை எல்லாம், ருசிகளை எல்லாம் கண்டு அனுபவித்து விட்டதினால் எங்களுக்கும் அவர்களுக்கும் மத்தியிலே நன்மையிலே இடைவெளி வந்து எங்களை விட அவர்கள் அந்தஸ்தில் முந்தி விடுவார்களே, மறுமையில் நாங்கள் அந்தஸ்தில் குறைந்து விடுவோமே என்கின்ற கவலையோடு அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப் ரலியல்லாஹு அவர்கள் அழுகிறார்கள். அழுது கொண்டு அதோடு நிற்கல, நேர ரசூலுல்லாஹ்வுடைய மனைவி உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா போறாங்க. அவர் அழுது கொண்டே வர்றதை பார்த்தவனே உம்மு சலமா துடிதுடித்து போறாங்க. யா புனைய, எனது அருமை மகனே, எதற்காக நீ அழுகிறாய் என்று கேட்கிறான். காரணத்தை சொல்றாங்க அப்துல் ரஹ்மான் பின் அவுஃப், இப்படிப்பட்ட நிகழ்வு, இதையெல்லாம் தாண்டி எனக்கு அல்லாஹ் இந்த ஒரு இடத்தை விற்றதில் மட்டும் 40,000 தினார்களை தந்திருக்கிறான் தாயே, எனக்கு கவலையாக இருக்கிறது. இந்த பணம், இந்த செல்வம் நாளை மறுமையிலே எனக்கு முன்னால் கொண்டு வந்து நிறுத்தப்பட்டு நான் சொர்க்கம் செல்வதற்கு இது தடையாக அமைந்து விடுமோ என்று அஞ்சுகிறேன். சுப்ஹானல்லாஹ். செல்வத்தை அல்லாஹ் சிலருக்கு வாரி வாரி கொடுக்கிறான் என்று சொன்னால், வாரி வாரி கொடுப்பது நல்லதற்கு என்று நாம் நினைத்து போய்விடக் கூடாது. நாளை மறுமை நாளில் நாம் சுவனம் செல்வதற்கு அது பெரும் தடையாக வந்து நின்று விடக்கூடாது. உடனே இந்த அம்மா இவருடைய அழுகையை பார்த்துட்டு மகன்கிட்ட சொல்றாங்க, அவர்கிட்ட அப்துல் ரஹ்மான்கிட்ட, அல்லாஹ்வுடைய பாதையில் கொடுத்துருந்தா எவ்வளவு கொடுக்கிறது? நம்மளால என்ன செய்வோம்? 40,000, 2%, இதுக்கு எவ்வளவு? இதைத்தான் கொடுக்கேன். இல்ல போனா போது ஒரு 10 ஏழைக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்கும், இல்ல போனா போது ஒரு 500 ரூபாய்க்கு கையில கொடுக்கும். இந்த மனுஷனை பாருங்க, சுப்ஹானல்லாஹ். மறுமையின் மீது இவருக்கு இருந்த ஆழமான ஒரு பற்று, நம்பிக்கை, அந்த உறுதியை பாருங்கள். அவர் ஓடுகிறார். அந்த வார்த்தையை உம்மு சலமா சொன்ன உடனே அழுது கொண்டே ஓடி போய் மதீனாவுடைய ஒரு மலை குன்றின் மீது ஏறி நின்று கொண்டு மக்களை எல்லாம் அழைக்கிறார். யாருக்கெல்லாம் கடனாளியாக இருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் வாருங்கள், யாருக்கெல்லாம் பொருளாதார தேவை இருக்கிறதோ அவர்களெல்லாம் இடத்தில் வாருங்கள், யாரெல்லாம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறீர்களோ அவர்களெல்லாம் இடத்தில் வாருங்கள். இந்த 40,000 தினார்களில் ஒரு தினாரை கூட நான் எனக்காக எடுத்து செல்ல மாட்டேன். அல்லாஹ்வுடைய பாதையில் இப்பொழுதே எல்லாத்தையும் கொடுத்து விட்டு நான் வீட்டுக்கு செல்வேன். சுப்ஹானல்லாஹ். எப்படிப்பட்ட ஒரு நம்பிக்கை, எப்படிப்பட்ட ஒரு உறுதி! செல்வத்துக்கு பின்னால் போவதனாலதான் நாம தோற்றுக்கிட்டே இருக்கோம். புரியுதா உங்களுக்கு? மேட்டர் புரியுதா? சஹாபாக்கள் ஜெயித்த இடம் அங்கதான். சஹாபாக்கள் வெற்றி கொண்ட இடம் அதுதான். ஏன் ரலியல்லாஹு அன்ஹும் வரது அன்பு என்று அங்கிருந்து சொன்னாலே 7 வானங்களுக்கு மேலே இருக்கக்கூடியவன் இந்த உலகத்திலே